400 ஆண்டுகள் பழமையான திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா தொடங்கப்பட்டது. பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி கோலாகலம் 3ஆம் தேதி தேர்பவனி நடைபெற்றது. கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெறவுள்ள பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி பக்தர்கள் திரளாக கலந்து கொண்ட நிலையில் சிறப்பாக நடைபெற்றது. சின்னகாஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் அமைந்துள்ள சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் ஆங்கிலேயர் கால கட்டிடக்கலையை நினைவூற்றும் சிறப்புமிக்க தலமாக விளங்கி வருகிறது. இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவ விழா வரும் 26ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இன்று காலை கோவில் வளாகத்தில் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜை நடத்தப்பட்டன. தொடர்ந்து கோவில் ராஜகோபுரம் அருகே பட்டாச்சாரியார் முன்னிலையில் பந்தக்காலுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், மஞ்சள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மஞ்சள், குங்குமம் பூசி நவதானியங்கள் வைத்து மா இலை மற்றும் பூக்களால் அலங்கரித்து தீபாராதனை நடத்தப்பட்டு 2 இடங்களில் பந்தக்கால் நடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வரும் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்க உள்ளது. விழா நாட்களில் உற்சவமூர்த்தியான பவளவர்ண பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவி தாயாருடன் வண்ணமலர் அலங்காரத்தில் சந்திரபிரபை, சூரியபிரபை, அம்சவாகனம், சிம்மவாகனம், கருட சேவை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாட வீதியில் வீதி உலா வரவுள்ளார். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 3ஆம் தேதி தேர்பவனி நடைபெறவுள்ளது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபடுவார்கள் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை பெஞ்சா
గోవిందా 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 గోవిందా